ஹலோ எவ்ரிவன். நான் லாஸ்ட்டாக கோல்டு சேல் பண்ண வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. அதில் நான் அந்த கொஷின்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஒருத்தவங்களுக்காக ரிப்ளை பண்ணுறேன். தியா ராமன்ற சிஸ்டர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அவங்க ஊரில் கிராமுக்கு 500 கம்மி பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு. நீங்கள் கிளியராக கேட்டுக்கோங்க சிஸ்டர். அந்த 500 மட்டும்தான் கம்மி பண்ணிப்பாங்களா, இல்லை நமக்கு அந்த மெல்ட்டிங் சார்ஜ், அப்புறம் எனாமல், ஸ்டோன் அந்த மாதிரியும் கம்மி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டுக்கோங்க. ஏன்னா நம்மக்கிட்ட இப்போ 500ன்னு சொல்லிவிட்டு அவங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆட் பண்ணாங்கன்னா ரொம்பவே லாஸ் ஆகும். உங்களோட மெசேஜுக்கு கீழேயே தீராஜ் அப்புறம் அனுராதா அப்படின்றவங்க அவங்க வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அவங்கள எப்படி காண்டாக்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. மேபி மெயில் ஐடி இல்லை இன்ஸ்டா ஐடி வாங்கி வேணால் நீங்கள் அவங்க கூட வேணாலும் பேசி பாருங்கள். எல்லார்கிட்டையும் விசாரிச்சுட்டு உங்களுக்கு எங்கே ஓகேன்னு தோணுதோ நீங்கள் அங்கே தான் சேல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்ரீனிதான்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஜுவல் ரேட் வந்து ஏறிட்டே தான் இருக்குது, ஆனால் நம்ம சேல் பண்ணோன்னா கிராமுக்கு 500 குறைச்சி தான் வாங்குகிறாங்க அப்படின்னு. ஆமாங்க சிஸ்டர், என்ன பண்ணுறது, எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்காங்க. அதுதான் நம்மக்கிட்ட சேல் பண்ணுறப்ப அவங்க ஃபுல் அமௌண்ட்டில் கொடுத்துட்றாங்க. ஆனால் நம்மக்கிட்டேருந்து இப்போ ரிட்டனாக எடுக்கிறப்போ அதில் 91.6% தான் கோல்டு இருக்குது, நாங்கள் அந்த வேல்யூக்கு மட்டும்தான் அமௌண்ட் கொடுப்போம், அந்த மாதிரிலாம் ரூல்ஸ் பேசுகிறாங்க. நமக்கு வேறு வழி தெரிய மாட்டேங்குது. ஆசைக்கு வாங்கிக்கிறோம், திரும்ப ரீசேல்னு வரப்போ இந்த மாதிரி லாஸில் தான் போய் முடியுது. தேவையான ஜுவல்ஸை வாங்கிக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குகிறோம் அப்படின்னா காயினாக தான் வாங்கினா பெஸ்ட்டாக இருக்கும் சிஸ்டர். அப்புறம் திவ்யா ஆதின்ற சிஸ்டர் வந்து என்னோடய கொலுசு டீட்டெயில் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக என்னோடய கொலுசு பேட்டர்ன் வந்து இது தான், இந்த செயின் டைப்பில் தான் வரும். கொலுசு வந்து 27 கிராம் வந்துச்சுங்க சிஸ்டர். மெட்டி வந்து 2 கிராமுங்க, ரெண்டும் சேர்த்து 4 கிராமுங்க. நெக்ஸ்ட்டு அனீஸுன்றவங்க பாயா கேலான்னு தெரியல, அவங்க வந்து நான் சேல் பண்ண இடத்துல எத்தனை பர்சன்டேஜுக்கு சேல் பண்ணேன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவங்க ஆக்சுவலாக என்கிட்ட பர்சன்டேஜ்னு மென்ஷன் பண்ணலைங்க. அன்றைக்கி ரேட்டுக்கு 300 அமௌண்ட்டில் மைனஸ் பண்ணாங்க. பேலன்ஸ் வந்து ஜுவல்லை பார்த்ததுன்னு தான் சொல்ல முடியும் அப்படின்னாங்க. அப்புறம் நேரில் வந்துட்டு அந்த ஸ்டோன் இருக்கிறது, எனாமல் இருக்கிறது, அப்புறம் இந்த கட் ஒர்க் பேட்டர்ன்றது தான் நிறைய டஸ்ட் இருக்கும், அந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக மைனஸ் பண்ணாங்க. அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக் போட வேண்டாம்னு சொல்லியிருந்தீங்க. சரிங்க சிஸ்டர், நான் இனிமேல் போடலைங்க. இந்த ரிங் இருக்குது இல்லைங்க, இதுக்கெல்லாம் ஆக்சுவலாக எதுவுமே மைனஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அன்றைக்கி ரேட்டில் 300 ரூபி மைனஸ் பண்ணுறாங்க, வேறு எந்த மைனஸுமே இருக்க மாட்டேங்குதுங்க. நான் ஆக்சுவலாக இந்த ரிங்கை சேல் பண்ணலை, இதே மாதிரி வேறு 2 ரிங் பண்ணியிருந்தேங்க. அது வேறு பேட்டர்ன், ஆனால் அந்த சாலிடாக இருக்குங்க. அதுக்கு வந்து நில் அப்படி தான் போட்டிருந்தாங்க. விஜய்ன்றவங்க ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. கோல்டு வந்து ரேட்டு ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும், 2 lakh 3 lakhன்னு போயிட்டே இருக்க போது இந்த நேரம் யாரும் சேல் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. நீங்கள் சொல்கிறது 100% கரெக்டு தாங்க. ஆனால் இப்போது ஹவுசிங் லோன் போட்டு தான் எடுத்திருக்கோம். பேலன்ஸ் அமௌண்ட்டு கொஞ்சம் நிறையவே தேவைப்பட்டதுங்க. ஸோ நம்ம வெளியில் வாங்கிட்டு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ணி அந்த லோனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஜுவல்லை வச்சுட்டு நமக்கு எப்போ தேவையோ அப்போ வாங்கிக்கலாம், அந்த ஒரு ரீசனுக்காக தாங்க வச்சது. அப்புறம் சந்தியா அருள்ன்ற ஒரு சிஸ்டர் வந்து ஹால்மார்க்குக்கும் நான் ஹால்மார்க்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்குமே இப்போ தாங்க சிஸ்டர் அதெல்லாம் தெரிஞ்சிச்சு. 916 தான் நான் ஜுவல் வாங்குறப்ப கேட்பேன். அது மேக்ஸிமம் பெரிய பிராண்ட் ஷாப் எல்லாத்துலேயுமே ஹால்மார்க் உள்ளது தான் கொடுக்குறாங்க. மேபி சின்ன கடைங்களில் 916ன்னு ஹால்மார்க் இல்லாமல் கொடுத்துட்றாங்க போல். என்கிட்டையுமே 3 இருந்துச்சுங்க சிஸ்டர், அது கொஞ்சம் முன்னாடி எடுத்தது. அவ்வளோதான், எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.